அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணும் பொழுது உங்களுடைய இந்த லூஸ் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக அமையாது. இப்போ இது ஒரு அளவு இருக்கும், இது ஒரு அளவு. நம்ம கை வச்சு ஸ்டிச் பண்ணும்பொழுது இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வரும். இந்த சென்டர்லேருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இது வந்து பெருசாக வரும். கை துணி வந்து பெருசாக வரும் ஆர்ம்ஹோலில், ப்ளவுஸ் துணி வந்து சின்னதாக வரும். ஸோ சில டைமில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் துணி பெருசாக இருக்கும், ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இதுக்கெலாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வந்து கட்டிங்கில் தான் நம்ம ப்ராப்ளம் பண்ணுறோம். ஸோ கட்டிங்கை வந்து நம்ம சரியாக பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா நமக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வராது. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், கரெக்டான மெஷர்மெண்ட் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் தான் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணுவோம். ஸோ ஸ்லீவ் கட் பண்ணும் பொழுது இந்த அளவு, இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒரு ப்ளவுஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸுடைய ஸ்லீவ் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துங்க. இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஸ்லீவ் இப்படி தான் போட்டு கட் பண்ணுவோம். ஸோ ஸ்லீவ் கட் பண்ணும் பொழுது கரெக்டான அளவு, அதாவது இது வந்து நம்ம சரியாக இப்படி வச்சுக்கணும், இது வந்து இது மாதிரி சரியாக வச்சுக்கணும். அதே மாதிரி லென்த்து நம்ம சரியாக வைக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதையும் நம்ம சரியாக வைக்கணும். சரிங்களா? இதையும் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும், லென்த்து நம்ம கரெக்டாக வைக்கணும். அதே மாதிரி இங்கே நம்ம விரலால் அழுத்தி பிடிச்சிட்டு இதை வந்து இழுத்து வச்சு நம்ம இப்படி நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா? இந்த ப்ளஸ் மார்க் பண்ணணும். ஸோ இந்த ப்ளஸ் மார்க் கரெக்டாக வச்சுட்டு பிறகு லென்த்து நம்ம மார்க் பண்ணுறோம். லென்த்து மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆர்ம்ஹோல் இந்த ஷேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஷேப் வந்து நம்ம போட்டுடணும். ஷேப் போட்டுட்டு அந்த ஷேப்பை வந்து நம்ம டேப்பால் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து பார்க்கணும். பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்ட பிறகு இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் டேப் வச்சு வளைச்சி நீங்கள் பார்க்கணும். அதாவது நம்ம 1/2 இன்ச் நம்ம விட்டுட்டு டேப்பை வந்து நவுத்தி வச்சு தான் பார்க்கணும். இப்போ நம்ம இது பார்த்தோம்னு சொன்னாக்கா நமக்கு இந்த மாதிரி லைட்டாக ஷேப்பாக பெண்டாக நீங்கள் அளவு எடுக்கணும். இப்படி இந்த மாதிரி பெண்டு அளவு எடுத்திங்கன்னா 8.75 இன்ச் வருது. ஸோ 8.75 இன்ச் நமக்கு இந்த பாடிலையும் வருதான்னு சொல்லி செக் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் அதே மாதிரி 1/2 இன்ச் விட்டுருங்க. 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் அப்படியே டேப்பால் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுங்க. 8.75 இன்ச் கரெக்டாக வருது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இதில் 8.75 இன்ச் வரல அப்படின்னு சொன்னால் இங்கே நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக இங்கேருந்து கொஞ்சம் இப்படி இறக்கிக்கலாம். இப்படி நீங்கள் கட் பண்ணி இப்படி நீங்கள் வந்து ஷேப் எடுக்கலாம். இங்கே நீங்கள் லைட்டாக இறக்கிக்கலாம். இந்த மாதிரி இறக்கி நீங்கள் ஷேப்பாக கட் பண்ணலாம். ஷேப் கொண்டு வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த 8.75 கொண்டு வந்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கரெக்டான ஆர்ம்ஹோல் வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் துணியை விட கை துணி வந்து ஒரு நூல் பெருசாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இது இழுத்த மாதிரி தைக்கணும், இது லூஸ் கொடுத்து தைக்கணும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சு பாருங்கள். அர்க்காத் டு அர்க்காத் இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் அப்படியே கையாலே நீங்கள் இந்த மாதிரி அளந்துக்கிட்டே வாங்க. அளந்துகிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட் வருது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வந்து சென்டர் பாயிண்ட் வந்து அமையணும். இப்படி அமைதான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைங்க. கை வந்து ஃபிட்டிங் கரெக்டாக உட்காரும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தைக்கலாம். சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளில் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.